ஹாய் நண்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் மல்லிகா பேசுறேன். மாமனார் தன் மருமகளே எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கதையின் நாயகி பெயர் நந்தினி. இவர் பார்ப்பதற்கு சும்மா கும்முன்னு எல்லாமே அம்சமாக இருக்கும். ஆப்பிள் கண்ணம் அழகு, கட்டுக்கோப்பான உடல், மாநில அழகு. தெருவில் நடந்து போகும்போது பல ஆண்கள் பார்த்து சைட் அடித்ததும் உண்டு. ஈரோடு மாவட்டத்தில் சரவணன் காயத்ரி தம்பதிகள் வசித்து வந்தனர். சரவணன் தன் தந்தையிடமிருந்து வந்த தொழில்களை கவனித்துக் கொண்டு அவற்றை மேலும் வெற்றிகரமாக்கி கோடிக்கணக்கில் சொத்து சம்பாதித்தான். ஆனால் சரவணன் காயத்ரிக்கு திருமணமாகி 6 வருடங்களானும் குழந்தைகள் பிறக்கவில்லை. பல டாக்டர்களை ஆலோசித்த பிறகு இவர்களுக்கு ஹரிஷ் என்ற மகன் பிறந்தான். ஹரிஷ் இவர்களின் ஒரே மகன் என்பதால் பெற்றோர் அவனை சிறுவயதிலிருந்தே செல்லமாக வளர்த்தனர். இப்படியிருக்க ஹரிஷ் டிகிரி 2ஆம் ஆண்டில் சேர்ந்தபோது அவனது தாய் காயத்ரிக்கு புற்றுநோய் வந்தது. சில நாட்களிலேயே கடைசி நிலையை அடைய அவள் இந்த உலகை விட்டு பிரிந்தாள். இதனால் மகனின் பொறுப்புகள் எல்லாம் சரவணன் மீதே விழுந்தன. எனவே மறுதிருமணம் செய்யாமல் மகன் படிப்பு முடிந்ததும் தன் தொழில்களை கவனிக்கும் பொறுப்புகளை ஒப்படைத்தான். ஹரிஷுக்கு 26 வயதானதும் திருமணம் செய்ய வேண்டும் என்று பெண் தேடும் பணியில் இறங்கினான். அந்த வரிசையில் திருமண புரோக்கர் மூலம் ஈரோடு நகரில் அரசு வேலை செய்யும் ராகுல் ஜக்கம்மா தம்பதிகளுக்கு நந்தினி என்ற மகள் இருப்பதாகவும் அவளுக்கு படிப்பில்லாததால் திருமணம் செய்ய சம்பந்தம் தேடுவதாகவும் புகைப்படங்களை காட்டவும் ஹரிஷுக்கு நந்தினி முதல் பார்வையிலேயே பிடித்துவிட இருவருக்கும் இரு குடும்பங்கள் முன்னிலையில் கிராண்டாக திருமணம் நடந்தது. திருமணத்திற்குப் பிறகு ஹரிஷும் நந்தினியும் புது வாழ்க்கையை தொடங்கினர். அதுவரை அந்த வீட்டில் ஹரிஷும் சரவணனுமே இருந்தனர். நந்தினி வந்ததும் மூவரும் சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். நந்தினியும் ஹரிஷும் தங்களுக்கு பிடித்த இடங்களுக்குச் சென்று நன்றாக ரசித்தனர். 3 மாதங்களிலேயே நந்தினி குடும்பத்தில் நன்றாக இணைந்து நல்ல மருமகளாக நல்ல மனைவியாக பெயர் சம்பாதித்தாள். தன் கணவரும் மாமனாரும் தொழில் விஷயமாக வெளியே செல்லும்போது நந்தினி வீட்டில் வேலைகளை சுறுசுறுப்பாகச் செய்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்து வைப்பாள். இப்படி 2 மாதங்கள் கழித்த பிறகு ஹரிஷ் ஒரு அவசர வேலையாக வெளியே சென்று கொண்டிருந்தபோது அவனது காருக்கு விபத்து ஏற்பட்டு ஹரிஷ் அங்கேயே இறந்து போனான். விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் சென்று கொண்டிருந்த ஹரிஷின் குடும்பத்திற்கு மாவுரான்கொன்னா தேரி பான் பெயின்னட்டின்னா மான்னட்டிந்த ஒருவர் ஹரிஷின் காரையும் ஹரிஷையும் பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு உடனடியாக இந்த விஷயத்தை சரவணனுக்கு போன் செய்து சொல்ல சரவணனுக்கு வானமே தலையில் வந்து விழுந்தது போல் இருந்தது. இந்த விஷயத்தை அறிந்த நந்தினி பொறுமை இழந்து உரத்த குரலில் அழுது மனநிலை சரியில்லாமல் மிகவும் துவண்டு போனாள். ஹரிஷின் தகனக்கிரியைகள் முடிந்ததும் நந்தினி மனநிலை சரியில்லாமல் ஹரிஷை நினைத்துக்கொண்டு அறைக்குள்ளேயே இருந்து வருந்திக் கொண்டிருந்தாள். சரவணன் எவ்வளவு தேற்றினாலும் பலனில்லை. இப்படி நாட்கள் செல்லச் செல்ல நந்தினி ஹரிஷின் நினைவுகளிலிருந்து வெளியே வராததால் சரவணன் நந்தினியை அந்த நினைவுகளிலிருந்து மீட்க ஒரு முடிவெடுத்தான். ஒரு நாள் சரவணன் நந்தினியிடம் சென்று, அம்மா நந்தினி, எத்தனை நாட்களுக்கு இப்படியே இருப்பாய்? நம் தொழில்களை கவனி, அப்படி அவன் நினைவுகளிலிருந்து வெளியே வந்துவிடுவாய் என்று கூற அதற்கு நந்தினியும் சம்மதித்து ஹரிஷுடைய தொழில்களை கவனிக்கத் தொடங்கினாள். நந்தினி தன் காரில் அலுவலகத்திற்குச் செல்லும்போது அவள் மாமனாரும் அதே அலுவலகத்திற்கு தன் காரில் செல்வார். இருவரும் தத்தம் வேலைகளில் மும்முரமாக இருந்தனர். நந்தினி தொழில்களை கவனித்ததால் மெல்ல மெல்ல ஹரிஷின் நினைவுகளை மறக்கத் தொடங்கினாள். முழுவதுமாக தன் தொழில்களிலேயே கவனம் செலுத்தியதால் சில நாட்களில் அந்த தொழில்கள் மேலும் வளர்ச்சியடைந்தன. மேலும் தங்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது, தொழில்களால் எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதெல்லாம் நந்தினிக்குத் தெரியவந்தது. சரவணனும் தொழில்களால் வரும் இலாபங்களை பற்றி நந்தினிக்குச் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த பணம் முழுவதும் சரவணனின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. அவர் மூலமாகவே எல்லோருடைய கைகளுக்கும் செல்லும். ஆனால் அந்த பணத்தை பார்த்ததும் நந்தினியில் நிறைய மாற்றங்கள் வந்தன. தன் மாமனார் தன் செலவுகளுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் அந்த பணம் நந்தினிக்கு ஒன்றுக்கும் போதவில்லை. இந்த இடத்தில்தான் கதையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. ஹரிஷ் இறந்த பிறகு அலுவலகத்திற்கு வந்த நந்தினிக்கு தொழிலின் நுணுக்கங்கள் தெரியவில்லை என்றாலும் பணத்தின் மதிப்பு நன்றாக தெரிந்தது. அதே சமயம் மேனேஜர் கிஷோர் வெறும் மேனேஜர் மட்டுமல்ல, அவன் ஏற்கனவே பல நிறுவனங்களில் நிதி மோசடி செய்ததற்காக ரகசியமாக விசாரிக்கப்பட்டு வந்தவன் என்ற உண்மை யாருக்கும் தெரியாது. நந்தினியின் தனிமையையும் அவளது சொத்து ஆசையையும் பயன்படுத்திக் கொள்ள கிஷோர் ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டினான். அவன் நந்தினியிடம், மேடம், உங்கள் மாமனார் சொத்துக்களை தன் வசமே வைத்திருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை அவர் மறுதிருமணம் செய்து கொண்டாலோ அல்லது வேறு யாருக்காவது உயில் எழுதி வைத்தாலோ நீங்கள் வீதிக்கு வந்து விடுவீர்கள் என்று நந்தினியின் மனதில் விஷத்தை விதைத்தான்.
அது மட்டுமின்றி போலி ஆவணங்கள் சிலவற்றை தயார் செய்து சரவணன் ரகசியமாக தொழிலை விற்கப் போவதாக நந்தினியை நம்ப வைத்தான். கிஷோரின் இந்த தூண்டுதலால்தான் நந்தினிக்கு தன் மாமனார் மீதான மரியாதை மறைந்து அவரை தன் அழகால் வீழ்த்தி சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்ற கொடூர எண்ணம் வேரூன்றியது. கிஷோரும் நந்தினியும் சேர்ந்து அந்த அலுவலகத்திலேயே ஒரு ரகசிய லாக்கரை உருவாக்கி அதில் நிறுவனத்தின் முக்கிய பத்திரங்களை சரவணனுக்கு தெரியாமல் திருடிச் சேர்த்து வந்தனர். மேலும் இளம் வயதாக இருந்ததால் அவளுக்குள் புதிய புதிய எண்ணங்களும் வரத் தொடங்கின. கணவர் இறந்து 2 வருடம் கூட ஆகாத நிலையில் தன் அலுவலகத்தில் வேலை செய்யும் கிஷோர் என்ற மேனேஜருடன் நந்தினிக்கு நல்ல பரிச்சயம் ஏற்பட்டது. அந்த பரிச்சயம் மெதுவாக நெருக்கமாக மாறி இருவரும் இரகசியமாக உடல் உறவு வைத்துக்கொண்டு தங்கள் ஆசைகளை தீர்த்துக் கொண்டிருந்தனர். இந்த விஷயம் தன் மாமனுக்கு தெரியாமல் தொழில் கூட்டம் என்று சொல்லி மேனேஜருடன் சேர்ந்து விடுமுறைக்குச் சென்று நன்றாக ரசித்தனர். தொழில்களைப் பற்றி முழுமையாக புரிந்து கொண்டதும் மறுபுறம் மேனேஜர் கிஷோரும் தனக்கு ஆதரவு தருவதும் நந்தினி தன் மாமனார் பேரில் உள்ள தொழில்களை தன் பேரில் மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த பணம் முழுவதும் தன்னிடமே வரும் வகையில் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் சரவணன் பண விஷயத்தில் மிகவும் கண்டிப்பானவர். எந்த அளவுக்கென்றால் ஒரு தொழிலையோ அல்லது சொத்தையோ தன் மகன் பேரில் பதிவு செய்யவே இல்லை. ஏனென்றால் அத்தனை அவசரமாக பொறுப்புகளை ஒப்படைத்தால் தேவையற்ற சம்பவங்கள் நிகழும். குறிப்பாக பணத்தை பார்த்து ஆடம்பரங்களுக்கு பழகிவிடுவான் என்று முன்னரே தன் மகன் ஹரிஷ் பேரில் எந்த தொழிலையும் பதிவு செய்யவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஹரிஷ் இறந்து போக சரவணனுக்கு வேறு வாரிசும் இல்லாததால் சொத்துக்களும் பணமும் எப்போதாவது நந்தினிக்கே சேரும். ஆனால் ஒருவேளை நந்தினி வேறொருவரை மணந்து சென்றுவிட்டால் அந்த தொழில்கள் மீது அவளுக்கு எந்த உரிமையும் இருக்காது. எனவே நந்தினி மேனேஜருடன் ஆழ்ந்த காதலில் இருந்தாலும் அவனை மணந்து கொள்ள பின்வாங்கினாள். முதலில் தன் மாமனார் பேரிலுள்ள சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நந்தினி ஒரு தாழ்ந்த எண்ணத்தை செய்தாள். அதாவது தன் மாமனாரை தன் பக்கம் மாற்றி அந்த சொத்துக்களை தன் பேரில் எழுதிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல என்று நந்தினிக்கு நன்றாகத் தெரியும். இதனால் சொத்துக்களுக்காக தாழ்ந்து நந்தினி தன் மாமனாருக்கு தன் அழகைக் காட்டி காதல் பாடங்களை கற்பிக்கத் தொடங்கினாள். ஆனால் சரவணன் அப்படிப்பட்டவர் அல்ல. எனவே அவர் நந்தினியைச் சொந்த மகள் போல பார்த்து கொண்டார். ஆனால் நந்தினியோ சொத்துக்காக மாமனார் என்றும் பார்க்காமல் அவருக்கு முன்னால் தன் அழகைக் காட்டி அவர் மனதை மாற்றும் முயற்சியில் உறவுமுறைகளை மறந்து தன்னை வெல்லும் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தாள். இப்படி நந்தினி அடிக்கடி இதே மாதிரி நடந்து கொள்ளவே சரவணனும் ஒரு கட்டத்தில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போனார். ஆனால் அவள் தன் மருமகள் என்றும் அவர் அப்படி தன்னை பார்க்க கூடாது என்றும் மீண்டும் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டார். இப்படி நந்தினி தன் மாமனாரை எப்படி தூண்டியும் அவர் இணங்காததால் ஒருநாள் அவள் வேறு வழியில்லாமல் மாத்திரைகளை எடுத்து பாலில் போட்டு சரவணனுக்கு கொடுத்தாள். மேலும் அன்று நடக்கும் காட்சிகளை பதிவு செய்ய தன் மாமனின் படுக்கை அறையில் இரகசியமாக போனை அமைத்தாள். அந்த பாலை குடித்த சரவணன் அந்த மாத்திரைகளின் விளைவால் வீட்டில் தனியாக இருந்த நந்தினி மீது தவறான எண்ணங்கள் வர அதனுடன் நந்தினியும் ஸ்கின் டை டிரஸ் அணிந்து தன் அழகால் தூண்டவே சரவணன் ஒரு கட்டத்தில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் நந்தினியுடன் உடலுறவு கொண்டார். பிறகு போதை தெளிந்ததும் தன் மருமகளுடன் இப்படி நடந்து கொண்டோமே என்று வருந்தி அவள் கால்களில் விழுந்து தப்பு நடந்துவிட்டது என்று அழத் தொடங்கினார். ஆனால் நந்தினிக்கோ எந்த கஷ்டமும் இல்லாமல் தன் மாமனாருடன் பேசிக்கொண்டே நடந்தது நடந்துவிட்டது, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது என்றால் நீ ஒரு வேலையை செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாம் இருவரும் சேர்ந்திருக்கும் இந்த வீடியோவை எல்லோருக்கும் காட்டிவிடுவேன் என்று சொல்ல அந்த வீடியோவை பார்த்த சரவணன் அதிர்ச்சியடைந்தார். இதனால் தனக்கு வேறு வழியில்லாததால் என்ன செய்ய வேண்டும் சொல்லு என்று கேட்க அதற்கு நந்தினி உன் பேரில் உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் என் பேரில் மாற்றிக்கொடு, இல்லையென்றால் இந்த வீடியோவை வைரலாக்கி விடுவேன் என்று சொல்ல பயந்து போன சரவணன் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் தன் பேரிலுள்ள அனைத்து சொத்துக்களையும் நந்தினி பேரில் மாற்றினார். பிறகு நந்தினியிடம் அந்த வீடியோவை டிலீட் செய்யச் சொல்ல சொத்துக்கள் எல்லாம் தன் பெயருக்கு வந்ததும் நந்தினியும் அந்த வீடியோவை டிலீட் செய்தாள். ஆனால் நந்தினி அதோடு நிற்காமல் தன் காதலனுடன் சேர்ந்து சரவணன் உயிரோடு இருந்தால் எப்போதாவது தொழில் விஷயத்திலும் சொத்து விஷயத்திலும் ஏதாவது மாற்றங்கள் செய்துவிடுவாரோ என்று இறுதியில் அவரை இந்த பூமியில் இல்லாமல் செய்ய நினைத்தாள். அப்படி மறுநாளே நந்தினி தன் மாமனார் சாப்பிடும் பிரியாணியில் போதை மருந்தை கலந்தாள். அதை சாப்பிட்ட சரவணன் மயக்கம் அடைந்ததும் அதை விபத்தாக மாற்ற வேண்டும் என்று தலையணையால் சரவணனை உலகில் இல்லாமல் செய்துவிட்டு அதை மாரடைப்பு போல் சித்தரிக்கத் தொடங்கினாள். ஆனால் அக்கம் பக்கத்திலுள்ள யாரும் நந்தினியின் வார்த்தைகளை
அவளை நம்பவில்லை. ஏனென்றால் சரவணன் ஒரு நல்ல மனிதர், ஆரோக்கியமான நபராக இருந்தும் அவருக்கு எந்த இதயப் பிரச்சனையும் இல்லாதது மற்றும் நந்தினி வந்ததிலிருந்து அந்த வீட்டில் ஏற்பட்ட மாற்றங்களைக் கண்டு சுற்றியுள்ள அனைவரும் நந்தினி மீதான சந்தேகத்துடன் போலீசாருக்குச் சொல்ல போலீசார் அவளை கைது செய்தனர். மேலும் சரவணனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப பிரேத பரிசோதனை அறிக்கையில் சரவணன் மூச்சு திணறியே இறந்ததாக வந்ததால் போலீசார் உடனடியாக நந்தினி மீதான சந்தேகத்துடன் அவளை தங்கள் பாணியில் விசாரிக்கத் தொடங்கினர். அப்போது நந்தினி நடந்த விஷயத்தைச் சொல்லி சொத்துக்களுக்காக இப்படிச் செய்ததாக உண்மையை ஒப்புக்கொள்ளவே அவள் மீதும் அவள் காதலன் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நீதிமன்றம் நந்தினிக்கு ஆயுள் தண்டனையையும் அவள் காதலனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் விதித்தது. நண்பர்களே, பணத்தின் மீதான பேராசை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கீழே இறக்கும் என்பதற்கு நந்தினியின் இந்த சம்பவம் ஒரு சாட்சி. தன் கணவனை இழந்த சோகத்திலிருந்து மீண்டு வர உதவிய மாமனாரையே சொத்துக்காகவும் காமத்திற்காகவும் வஞ்சித்த அந்த பெண்ணின் முடிவு இன்று கம்பிகளுக்குப் பின்னால் முடிந்திருக்கிறது. தவறான உறவும் பேராசையும் என்றுமே நிலைக்காது என்பதை இந்த சம்பவம் நமக்கு உரக்கச் சொல்கிறது. சட்டம் ஒருபோதும் குற்றவாளிகளை தப்பிக்க விடாது என்பதற்கு நந்தினிக்கு கிடைத்த ஆயுள் தண்டனையே பெரிய உதாரணம். இந்த சம்பவத்தை பற்றிய உங்கள் கருத்து என்ன? முடிப்பதற்கு முன்னால் உங்களிடம் நான் கேட்க விரும்பும் 3 கேள்விகள். ஒரு பெண்ணாக நந்தினி செய்த இந்த துரோகத்தை நீங்கள் எப்படி பவுமாறிட்டே? எபாவும் பூரடி பாரு பொம்மரண்டு உட நொம்மரண்டே பாரா அரண்டே ஆண்டே டொம்மரண்டே பார்க்கிறீர்கள். சரவணன் அவர்கள் டொம்மார் நரண்டேள் தன் மருமகளை சொந்த மகளாக நினைத்தது தவறா, அல்லது நந்தினியின் வலையில் அவர் சிக்கியதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதுபோன்ற குற்றங்களை தடுக்க சமூகத்தில் என்ன மாற்றங்கள் வரவேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் பதில்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு கதையை பகிர்ந்து ஷேர் கொள்ளுங்கள். இது போன்ற உண்மை சம்பவங்களையும் கிரைம் கதைகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.